ஹாய், இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டு அந்த இதுலேயே இருக்கும். இப்போ அதோட செய்கிற ரெசிபி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வணங்கி வரட்டும். நம்ம நான்வெஜ்ஜுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இது நல்லா வணங்கி வரும்போது இது கூட கொஞ்சம் வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நிமிஷம் நல்லா வணங்கட்டும். ரொம்ப நேரம் நம்ம வணங்கக்கூடாது, அது தீஞ்சிரும். இப்போது நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப வறுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வீட்டில் கரம் மசாலா வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் சேர்ந்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜெல்லி பதத்துக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 துண்டு தேங்காய், அதற்கு கூட கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்காக ஒரு 2 ஸ்பூன் கடலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். மீண்டும் அதே பேனில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் ஊற்றி இந்த வதக்கின பேஸ்ட்டு பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுவோம். அப்புறம் இதுக்கு குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு திக்னஸ் வேணுனாலும் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு காரத்துக்கான டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.